கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே இந்த லெந்து நாட்கள் 40 நாட்களும் தியானிக்கும்படியாக நமக்கு இருக்கிற இந்த நாளிலே இந்த சாம்பல் புதன் என்று சொன்னால் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு தொடக்கத்தை கொடுக்கிற ஒரு நாள் என்று சொல்லலாம். இந்த லெந்து நாட்கள் என்பது 40 நாளும் நம்மளை நாமே வெறுத்து விட வேண்டிய காரியங்களை விட்டு தேவ சமூகத்திலே நாம் இணைந்து கொள்ள ஒரு நல்ல தருணத்தை கொடுக்கக்கூடிய நாள் தான். இதை பலர் ஆசரிக்கிறார்கள், பலர்கள் இதை ஆசரிப்பதில்லை. ஆனாலும் கூட இந்த நாளிலே ஜெபத்தை உறுதிப்படுத்துகிற நாளாகவும், நம்மளை அர்ப்பணிக்கிற நாளாகவும், மனம் திரும்புதலை கொண்டு வருகிற நாளாகவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுக்கிறது. அதனாலே நீ பல இடங்களிலே அவர்கள் என்ன செய்கிறாங்களாம், உபாசம் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். சிறப்பான ஊழியக்காரர்களை கொண்டு அந்த இடத்துல பல வார்த்தைகளை தியானித்து சிலுவையை நமக்கு முன்பாக வைக்கிறார்கள். சாம்பல் என்பது வெறுமையை குறிக்கிறது. சாம்பல் என்பது மனசிலே நாம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம், ஒரு வெறுமை, ஒரு ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்மளை நாமே வெறுமையும் அர்ப்பணிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறான். இந்த சாம்பல் புதன் என்று சொல்லி மனிதன் மண்ணிலே உருவாக்கப்பட்டான், மண்ணுக்கே போகிறான். இந்த உலகத்துக்குரிய யாத்திரை எல்லாம் முடியக்கூடிய காரியம் இருக்கிறது. இந்த உலகத்துக்குரிய காரியம் அல்ல, நாம் இம்மைக்குரிய காரியங்களையும் மறுமைக்குரிய காரியத்துக்கும் ஆண்டவர் நம்மளை அறிவித்திருக்கிறார். அது ஆவிக்குரிய மனுஷனாய் மாற வேண்டும் என்று சொல்லி தினமும் வேத வாசிப்பும், தினமும் ஜெபத்தை ஆசரிக்கவும், மனம் திரும்புதலையும், ஏழைகளுக்கு உதவி செய்கிற காரியத்தையும் அழகா யோவேல் 2:12 சொல்கிறது, உங்கள் இருதயத்தோடு பாருங்க, உங்கள் இருதயத்தோடு என்ன செய்யுங்க, என்னிடத்தில் திரும்புங்க. இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகி இருதயத்தோடு திரும்புங்க என்று சொல்கிறார். அழகா 51ஆம் சங்கீதம் சொல்கிறது, உங்கள் ஆடைகளை அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்கிறார். மனம் திரும்புதல், மனம் மாற்றம், சிலுவையை நோக்கி பார்க்கிறது, உள்ளத்தில் சுத்திகரிக்கும் காலமாக உயிர்த்தெழுதல் நாள் வரைக்கும் நம்ம அடக்கம் செய்து, நம்மளை அர்ப்பணித்து அடக்கம் செய்து நம்மளை உயிர்த்தெழுதலுக்கு நேராய் கொண்டு வருகிற ஒரு நாட்களாக, ஒரு பெரிய ஒரு பிரதிஷ்டை நாட்களாக கர்த்தர் வைத்திருக்கிறான். ஆனால் 2 நாட்கள் நமக்கு பாவத்தை வெறுத்து, சாபத்தை நீக்கி, சிலுவையை நேசித்து, நாம் மறுபடியுமாய் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நாம் விடுவிச்சு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக மாறும்படியாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கர்த்தாவே, இந்த லெந்து நாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன் எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த லெந்து நாட்களிலே மாபெரும் விடுதலையும் மாற்றமும், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கு கர்த்தர் கிருபை செய்வார். God bless you.